மெய்யனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். சென்றதாம் இரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவணை தீரே. அந்தடை வாயி பகலிலும் கிருபை யாகவதரிப்பீரே. ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். ஊழியம் தன்னை நான் உண்மையாய் செய்ய உதவி செய்வீர் பரனே. ஏழை நான் உமக்கே இசையனல் ஆவி இன்பமாய் பெய்வீரே. ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாதையை கூறும் தந்தையே நானத கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மிரக்கல் நைட் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஆண்டவர் நாமத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறீர்களோ உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அநேகர் நம்மை மறக்கவே மாட்டேன், உங்களை எப்போதும் நினைவில் கொள்வேன், நீங்கள் மிகவும் அன்பிற்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள் என்று அநேகர் சொல்லியிருப்பார்கள். ஆனால் எல்லாருமே மறந்து விடுவார்கள். மனிதன் மறக்கக்கூடியவன்.
எத்தனையோ வாக்குறுதிகளை சொல்லியிருப்பார்கள், ஆனால் மறந்து விடுவார்கள். நீங்கள் அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் உங்களுக்கு கவலையாக இருக்கும். இப்படியெல்லாம் பேசினார்களே, இப்படியெல்லாம் சொன்னார்களே, இப்படியெல்லாம் நம்மிடம் பாசம் காட்டினார்களே, அன்பு காட்டினார்களே, ஆனால் நம்மை இப்போது மறந்தே விட்டார்களே என்று நினைக்கும் பொழுது நமக்கெல்லாம் மிக மன துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் ஒருவரையும் மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார், மறவாத ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தாய் தன் சொந்த பாலகனை மறந்தால் கூட நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஸோ இன்று இந்த அருமையான மிராக்கிள் நைட் வேளையிலே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய ஆண்டவர், நம்மை மறக்காத ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். அதுதான் சரியாக இருக்கும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. 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 இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுவோம் நன்றி நன்றி ஐயா. எல்லாருமே சொல்லி பாடுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
அருமையானவர்களே, நம்மை மறவாமல் நினைத்த ஆண்டவருக்கு நாம் சொன்ன இந்த கோடி கோடி நன்றிகள் கண்டிப்பாக போதாது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எபினேசராக இருந்து இதுவரை நமக்கு எல்லா உதவிகளையும் செய்தாரே. நினைத்து பாருங்கள். எல்லாரும் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடவில்லை. எல்லாரும் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் அவர் நம்மை உதாசீனப்படுத்தவில்லை. எல்லாரும் விலகி போனாலும் அவர் நம்மை விட்டு விலகவில்லை. எல்லாரும் நம்மை கண்டுகொள்ளவில்லை, அவர் எல்ரோயி நம்மை கண்டுகொண்டார். எப்படிதான் நாம் நன்றி சொல்ல முடியும்? அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு நன்மைகளை இந்த ஆண்டவர் செய்தாரே. நாம் பலவீனமாய் இருக்கிற நேரங்களிலே நமக்கு பலன் தந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. சுகவீனமாய் இருந்தபோது நமக்கு சுகம் தந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவருடைய வேதம் சொல்லுகிறது போல அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நம்முடைய குடும்ப வைத்தியர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஃபேமிலி டாக்டர். நம்முடைய குடும்பத்துக்கே அவர்தான் மருத்துவர். ஆகவே நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கும் நல்ல ஆண்டவர். எத்தனையோ தடைகள் உடைத்தார், நம்மை தள்ளாட விடவில்லை. அநேக நேரங்களிலே நாம் தள்ளாடி விட்டோம், நிலை குலைந்து விட்டோம். ஆனால் அவர் தள்ளாட விடவில்லையே, தாங்கி பிடித்து கொண்டார். சோர்ந்து போன நேரமெல்லாம் நாம் சோர்ந்து தனிமையில் அமர்ந்து நான் இதை என்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், வாக்கு சொன்னவர்கள் வாக்கை மாற்றி கொண்டார்கள், எல்லாமே தலைகீழாய் போய்விட்டது, இந்த சூழலிலே நான் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போன நேரத்தில் அவர் அன்பாய் வந்து தூக்கி எடுத்து நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்து, நான் கூட இருக்கிறேன் மகனே மகளே, கலங்காதே பயப்படாதே என்று சொல்லி நம்மை தேற்றி நடத்தி வருகிறார். அன்பிற்குரியவர்களே, முன்னே அமர்ந்திருக்கிற நீங்களும் சரி, ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்களும் சரி, நீங்கள் இருக்கிற இடங்களிலே கோடி கோடி நன்றிகளை ஏசப்பாவுக்கு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு பல கோடி நன்றிகள் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் நம்முடைய நன்றிகளுக்கு பாத்திரர், நம்முடைய துதிகளுக்கு அவர் பாத்திரர். நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமே அவரே இருந்து செய்கிறார். ஆகவே இயேசுவை அல்லாமல் வேறு நன்றி சொல்ல ஒருவரும் இல்லை. நான் உண்மையாகவே இந்த பாடல்களை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடின போது மனதிற்கு இதமாக, ஆறுதலாக, சந்தோஷமாக இருந்தது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆமென். நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்களா? ஆமென். அருமையானவர்களே, உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக மன ஆறுதலோடு இந்த பாடலை பாடி மன சந்தோஷத்தோடு நிறைவோடு உங்கள் வாழ்க்கை முன் செல்ல தேவன் இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். மட்டும் அல்ல, ஐயோ நான் தனிமையின் பாதையில் இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன், என்னை காப்பாற்ற யார், என்னை ஆற்றுவதற்கு யார், என்னை தேற்றுவதற்கு யார் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். தனிமையின் பாதையிலே தகப்பன் வந்து தம்முடைய தோளிலே நம்மை ஏற்று சுமக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஸோ இன்னொரு பாடலையும் பாடப்போகிறோம். இந்த பாடல் உங்களுடைய தனிமைக்கு ஆறுதலாகவும், யாரும் என்னை உண்மையாய் நேசிக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கலாம். உங்களை நேசிக்கிற இயேசுவின் அன்பு இந்த பாடல் மூலமாய் உங்களுக்கு வரும். உங்கள் சோர்வுகள் கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கும். உங்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் உடைக்கப்பட்ட நிலையோ எல்லாவற்றையும் தேவன் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது நாம் தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ பாடலாமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமை
நன்மையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, என்னை சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமான்பானவர்களே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்மை சுமக்க யாருண்டு? நம் பாரத்தை சுமக்க யாருண்டு? நம் பிரச்சனைகளை சொல்ல யாருண்டு? நம் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள யாருண்டு? அருமையானவர்களே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு தெய்வம், அவர் ஒருவர்தான் நம்முடைய தனிமையை போக்க, ஒரு தகப்பனாக நம்மோடு தோள் கொடுக்க, நம்மை சுமக்க, தம்முடைய பூரண அன்பை நமக்கென்று அவர் வாரி வழங்க அவர் ஒருவரே ஆயத்தமாயிருக்கிறார். யாரும் இல்லாமல் ஒரு கார்னரிலே நீங்கள் அமர்ந்து ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். கடன் பொழிவினால் அழுது கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். உன் குடும்ப சூழல் மிக கஷ்டமாக இருக்கிறது என்று நீ அழுது கொண்டிருக்கலாம். புருஷன் ஒரு குடிகாரன், குடும்பத்திற்கு தேவையான வருமானமற்ற நிலை, பல நிர்பந்தமான காரியங்கள் நிமித்தம் நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். கலங்கவே வேண்டாம். நான் உன்னை ஒரு நாளும் தனியாக விடமாட்டேன், உன்னை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை. யூ ஆர் நாட் an orphan, நீ ஒரு அனாதை அல்ல என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தம் உனக்கு நேராய் வருகிறது. நீ யாரும் இல்லாத அனாதை இல்லை. நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, கலங்க வேண்டாம். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இயேசு நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் அருளி செய்ய போதுமான கடவுளாய் இருக்கிறார், தெய்வமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லை, எனக்கு பாவ பாரம் என் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது, மனக்கவலை என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, இயேசுவே என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும், எனக்காக சிலுவில் அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, காயப்பட்டீரே, ரத்தம் சிந்தினீரே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தையின்படி எனக்காக வந்தீரே, என்னுடைய விமோச்சனத்திற்காக எல்லாம் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னீரே. ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் இதய தெய்வமாய் வந்து என்னை தேற்றும், என்னை ஆற்றும், எனக்கு விடுதலையை தாரும், எனக்கு நிம்மதியை தாரும், சந்தோஷத்தை தாரும், யாரும் இல்லாத அனாதையாகிய எனக்கு நீர் ஆதரவாயிரும் ஆண்டவரே என்று கேளுங்க. Wherever you are, he will come and comfort you. எங்கே இருந்தாலும் வந்து உன்னை தேற்றும் கடவுளாய் இருக்கிறார், நல்ல தெய்வமாய் இருக்கிறார். நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் அநேகரை தேற்றுகிற வார்த்தை, அநேகருடைய வாழ்க்கை கட்டுகிற வார்த்தை, அநேகருக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை. ஏனென்றால் இயேசு ஒருவரே நமக்கு உதவி செய்கிற அற்புதமான தெய்வமாய் இருக்கிறார். அவர் இந்த வேளையிலே உங்களை ஆற்றுவாராக, தேற்றுவாராக. இந்த வேளையிலே நாம் என்ன செய்ய போறோம் தெரியுமா? நம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக பிரச்சனையில் உள்ள மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேகர் இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, கேன்சர் வியாதியினுடைய கொடூரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, குடும்ப துக்க வியாகுலங்களிலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளிலே உள்ள மக்கள் உண்டு. இவர்கள் எல்லாருக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கரெக்ட்? அருமையான பாஸ்டர்மா ரேச்சல் அவர்கள் நம்மத்திலே ஜெபத்திற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிப்பார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். நாம் ஒருமனப்பட்டவர்களாக அநேக விஷயங்களுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த மிரக்கல் இரவு உங்களோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கொண்டு வரும், அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வேளையிலே தேவன் நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறேனோ அத்தனை விஷயங்களுக்கும்
இந்த இரவிலே ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தர அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா இந்த வேளையில்? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இரவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மிரக்கல் நைட்டிலே ஆண்டவரே தேவனே உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தேவன் தாமே இந்த இரவிலே ஆண்டவரே மக்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. இந்த இரவிலே ஆண்டவரே தேவனே இதய நோயிலே ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம், வீடுகளில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த இரவிலே ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். நல்ல சுகத்தை நீர் தரும்படியாக செபிக்கிறேன். எல்லா இதய நோய்களையும் நசரேனாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவிலே ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. தேவன் அவிதமான ஒரு சுகத்தை இந்த இரவிலே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா இதய நோய்களையும் நசரேனாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மிரக்கல் இரவிலே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீர் செய்து உம்முடைய மக்களோட வாழ்க்கையை நீர் ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருதயத்தில் உள்ள எல்லா இரத்தம் ஆண்டவரே மிக சீராக ஓடத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா அடைப்புகளையும் நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. இந்த இரவிலே அவ்வித ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக ஆண்டவரே. தேவனே இந்த வேளையிலே கேன்சர் வியாதியினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு தேவனே மிகவும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நசரேனாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா கேன்சர் வியாதியையும் நீர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவிலே எல்லா கேன்சர் வியாதியையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. தேவனே நீர் மகிமையான காரியங்களையும் வல்லமையான கிரியைகளையும் இந்த இரவிலே நீர் நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. தேவனே ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே எந்த விதமான கேன்சர் வியாதியா இருந்தாலும் டாக்டர்களால ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் இருந்தா கூட ஆண்டவரே நீர் பெரிய தெய்வம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இப்பொழுதே நீ தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே இந்த வேளையிலே குடும்ப பிரச்சனையிலே ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவிலே எல்லா குடும்பங்களிலும் எந்தெந்த பிரச்சனைகளோடு மக்கள் இருக்கிறார்களோ ராஜா எல்லா பிரச்சனைகளையும் நீர் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக, குடும்பத்திலே ஐக்கியம் உண்டாவதாக, குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாவதாக ஆண்டவரே. புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே சந்தோஷமாக சமாதானமாக ஐக்கியமாக வாழும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த குடும்ப பிரச்சனையாயிருந்தாலும் நீர் ஆண்டவரே தீர்க்கிற தேவன் ஆண்டவரே. உண்மையே சார்ந்த எல்லா குடும்பங்களும் வாழத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவனே கேர்ள்ஸுக்காக பாய்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே அவருடைய திருமண காரியங்கள் எல்லாம் அதன் காலத்திலே உம்முடைய சித்தத்தின்படி நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. இந்த வருடத்தில் நீர் அதை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எல்லா வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியமும் நடக்கவே கூடாது ராஜா. எல்லா பிள்ளைகளும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தேவனே இந்த வருஷத்திலே ஆண்டவர் எங்களுக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கத்தக்கதாக நீ யாவருக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன்.
நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவிலே ஆண்டவரே இங்கே அமர்ந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாக பேரு பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அத்தனை காரியங்களுக்கும் இந்த இரவிலே அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடுவது நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட மக்களோடு கர்த்தர் இடைபடுகிறார். நல்ல சுகத்தையும் அற்புதத்தையும் செய்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதங்களை குறித்து சாட்சியாக நீங்கள் இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். கீழே நீங்கள் பாருங்கள், எங்களுடைய இமெயில் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன்படி நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பினால் உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் கண்டிப்பாய் இன்று இரவு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். இப்போது ஒரு பாடலை நம்முடைய குழு பாட இருக்கிறார்கள். This is my desire to honor you. ஆண்டவரே, இது என்னுடைய வாஞ்சை, உம்மை கனப்படுத்துவது என்னுடைய வாஞ்சையாய் இருக்கிறது என்று அருமையான குழுவினர் பாடுவார்கள். அவர்கள் பாடும்போது நீங்களும் அந்த பாடலோடு இணைந்து பாடுங்கள். ஆண்டவரை கனப்படுத்துவோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. ஆகவே இந்த வேளையிலே நாம் பாடலை கேட்கலாம். வாஞ்சை நீரே, என்
நான் கலங்கிடவே மாட்டேன். நான் கலங்கிடவே மாட்டேன். நான் கலங்கிடவே மாட்டேன். எந்தன் வாஞ்சை நீரே, என் கண்மலை இயேசு, காத்து கொள்வீரென்றும் அழைத்தவர் நீரே, என்னை நடத்திடுவே. நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? நல்ல இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஆவலாக இருக்கும்படி அன்போடு உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு மருந்தாக கடந்து வரும். தேவனுடைய வார்த்தை மாபெரும் கிரியைகளை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிரேட்டர் திங்ஸ் வில் ஹேப்பன். மிக பெரும் காரியங்கள் நமக்கு நடக்கும். ஆமென். பெரும் காரியங்களை நமக்காக கர்த்தர் செய்வார். ஆமென். ஓப்பனிங் ஸ்கிரிப்சர் யோவான் 14:12 வாசிக்க கேட்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். இந்த வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன். அன்பானவர்களே, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் பேரிலே நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்பட்டால் ஆண்டவர் செய்த அற்புதங்களை கூட உங்களால் செய்ய முடியும். மட்டுமல்ல, அதைவிட மிகப்பெரிய காரியங்களை கூட, இயேசுவின் காலத்திலே நடைபெறாத மிகப்பெரிய அற்புதங்கள் கூட உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்ன? இயேசுவின் காலத்திலே அநேக மக்கள் அற்புதங்களை பெற்றார்கள். அதைவிட இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை, அன்று நடக்காத அற்புதங்களை கூட உங்களுக்கு ஆண்டவர் செய்ய முடியும். அதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த செய்தியினுடைய இன்ட்ரோடக்ஷனாக நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 103:3-5 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வசனத்தின் நிறைவு சொல்லுகிறது, உன்னுடைய வயது ஒரு குறுகின ஆயுசிலே அல்ல, நீடித்த ஆயுளோடு நீ வாழ்வதற்கான அற்புதங்களை, சுகத்தை, பலத்தை கொடுத்து தேவன் உங்களை நீண்ட காலம் வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் நாம் கிரமமாய் செய்பவர்கள் அல்ல. தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவர் மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். நாம் மன்னிப்பு கேட்க நாம் ரெடியாக வேண்டும். ஆமென். நம்ம முதல்ல என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டால் அவைகள் எல்லாம் மன்னிக்க அவர் கிருபையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஸோ அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அது மட்டும் அல்ல, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி. இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு சில நோய்களை குணமாக்கி என்று இல்லை, நோய்களை எல்லாம் குணமாக்கி. உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், டாக்டர்களாலே கைவிடப்பட்ட வியாதியாக இருந்தால் கூட, அது என்ன நோயாக இருந்தாலும் எல்லா நோய்களையும் குணமாக்கும் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் தான் ஸ்பெஷலிஸ்ட், எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்ட். மருத்துவமனைக்கு போனால் கண்ணு பிரச்சனை உள்ளவங்க, ஐ டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கு போங்க, ரைட் இல்லை என்ன லெஃப்ட் சைடில் போங்க, ஐ டாக்டர் அங்கே இருக்காருன்னு சொல்லுவாங்க.
இதய பிரச்சனையோட போனால் கார்டியாலஜிஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறாரு, அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் இந்த சைடில் இருக்கிறார், இப்படி ஒவ்வொரு சைடும் காட்டுவாங்க. ஆனால் இயேசு ஒருவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆல் கேசஸ். எல்லா கேஸுக்கும் அவர் ஒருவரே ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஒருவர் போதும் எல்லா நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குவார். அருமையானவர்களே, நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதை நீங்க மட்டும் நம்பாம உங்க குடும்பத்துக்கு சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. இயேசு எல்லா நோய்களையும் சுகமாக்க வல்லவர். ஒன்றும் இல்லை, நீங்க அவர்கிட்ட நீங்க போய் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நம்பினால் போதும். ஏசப்பா, என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், அதோடு கூட என்னுடைய நோய்களையும் குணமாக்கும். அவ்வளவுதான். நீங்க கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ இயேசுவிடம் நீங்க இன்று கேளுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாய் கொடுக்கப்படும், உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். கிரவுன் வைக்க போறாரு. உன்னுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறதா? உன்னுடைய உயிர் எப்போது போகும் என்று தெரியாத ஒரு கடைசி கட்டம் ஒருவேளை வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. உன்னை காக்கிறவர் இருக்கிறார், உன்னை கரம் பிடிக்கிறவர் இருக்கிறார். உன்னுடைய உயிர் ஊசலாடி கொண்டா இருந்தால் கூட கடைசி நிமிடத்திலேயும் உன்னை காப்பாற்றி தம்முடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கங்களினாலே, அவருடைய அன்பினாலே நம்மை முடிசூட்டி உங்களுக்கு கிரவுன் வச்சு, நோஞ்சா மாதிரி மருத்துவமனையில் படுத்திருந்தாரே, இவர் மரண தருவாயில் கிடந்தாரு, எல்லாருக்கும் டாக்டரு தகவல் சொன்னாரே, அந்த மனுஷன் இவன் தான். அப்போ ஆண்டவர் கிருபை என்ற, இரக்கம் என்ற அந்த கிரீடத்தை தலையில வச்சு அப்படியே ஊர்வலமாக கொண்டு வந்து, இவனை நான் காப்பாற்றி இருக்கிறேன், என்னால் காப்பாற்றப்பட்டவன், என்னால் ஆதரிக்கப்பட்டவன், என்னால் உயிர் பெற்றவன். அன்பானவர்களே, நீங்கள் எங்கே இருக்கலாம், எந்த மூலையிலோ இருக்கிறீர்கள், எனக்கு அது தெரியாது. ஆனால் நான் இன்று உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிற வல்லமையான தேவனுடைய வசனம் உங்களை குணமாக்குகிறது. உங்கள் பிராணனை அழிவிலிருந்து காப்பாற்றுவார். யாரும் உங்களை கொல்ல முடியாது. யார் சதித்திட்டம் போட்டாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் நின்றாலும் உங்கள் உயிரை காப்பாற்றி கொடுப்பார். நம்ம என்ன டெய்லியும் நடமாடும் போது புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டா நடக்கிறோம்? யாராலும் துப்பாக்கி வச்சு நம்மளை சுட்டா தப்பிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. தினந்தோறும் எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது, எத்தனையோ ஆபத்துகள் நடக்கிறது, எத்தனையோ அபகடங்கள் நடக்கிறது. ஆனால் எதிர்மத்திலே கர்த்தர் நம்மை காக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உறங்காம தூங்காம அவ்வளவு அன்பாக தேவனுடைய பிள்ளைகள் மேலே அக்கறையாக இருக்கிறார். உங்கள் பேரிலேயும் அந்த கிரீடத்தை வைத்து உங்களை முடிசூட்டி அழகு பார்க்கிற ஆண்டவர். அநேகர் எங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லையா, எங்களை யாரும் கனப்படுத்துறது இல்லையா, எங்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்லையா, எங்களையால் எல்லாரும் அலட்சியப்படுத்துறாங்கயான்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். இல்லை, உங்களுக்கு நல்ல செய்தி. இயேசு உங்களுக்கு கிரீடம் வச்சு உங்களுக்கு கனப்படுத்துவார். கிரீடம், உங்க தலையில கிரீடம் வச்சு உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். யாரும் உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா கூட ஆண்டவர் கிரீடம் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறபடியால், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீங்க இயேசு என்ற நாமத்தை அறிந்தால் போதும், இயேசுவின் பிள்ளையா இருந்தால் போதும், இயேசுன்னு கூப்பிட்டா போதும். வேற ஒரு ஃபார்முலாவெல்லாம் கிடையாது, எந்த ஒரு ஒரு ரகசியமும் கிடையாது. ஈஸி. ஜஸ்ட் கால் ஹிம் டாடி. அப்பான்னு கூப்பிடுங்க, கடவுளேன்னு கூப்பிடுங்க, ரட்சகான்னு கூப்பிடுங்க, தெய்வமேன்னு கூப்பிடுங்க. போதும், உங்களுக்கு எல்லாம் செய்வார். இயேசுவால் எல்லாம் கூடும்.
5வது வசனம் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நிறைய விஷயத்தில் திருப்தியாகாமல் இருக்கலாம். உங்களுக்கு எல்லா நன்மைகள் வரப்போகிறது. அநேக நன்மைகளை செய்ய போகிறார். நீ கேட்ட நன்மை, நீ கேளாத நன்மையும் ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். நீ எதிர்பார்த்த நன்மை, நீ எதிர்பாராத நன்மைகளையும் ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். எல்லா நன்மைகளையும் உனக்கு செய்து, இத்தனை வருஷமா திருப்தியே கிடையாது. வருமானத்தில் திருப்தி இல்லை, குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லை, பிள்ளைகளுடைய பள்ளி படிப்பை குறித்து திருப்தி இல்லை, புருஷனுக்கு கிடைச்ச வேலையை பற்றி திருப்தி இல்லை, மனைவியுடைய வேலையை பற்றி திருப்தி இல்லை, சொந்தக்காரங்களோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் திருப்தி இல்லை, எதுலேயுமே திருப்தி இல்லை. ஒரு விரக்தி. நீ ஒரு விரக்தியோடு காணப்படலாம். பட் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவ பிள்ளையே, நன்மையினால் உன் வாழ்க்கை ஆண்டவர் நிரப்புகிறார். மட்டும் அல்ல, உன்னை திருப்தியான ஒரு சூழ்நிலை கொண்டு வரப்போகிறார். எல்லாம் நிறைவாய் இருக்கிறது என்று சொல்ல போகிறார். மீதி எடுக்க தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இத்தனை காலம் இல்லாத ஒரு திருப்திகரமான வாழ்க்கை, சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் அது. எல்லாரும் எனக்கு பத்தலை பத்தலை பத்தலைன்னு சொல்லும்போது, கடவுள் எனக்கு தந்தது போதும், நான் நலமுடன் இருக்கிறேன், நலமுடன் வாழ்கிறேன் என்று உங்களை சொல்ல வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இந்த நாளில் பிரசன்னமாயிருக்கிறார். ஆன்லைன் மூலமா என்ன பார்க்கலான்னு சொல்லி நான் உள்ள வந்தேன் சார், இது என்னன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களை ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். உங்களை ஆண்டவர் நிறைவுக்குள்ளே கொண்டு வர போகிறார். மட்டுமல்ல, இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? கழுகுக்கு சமானமாய், கழுகை போல வால வயது, அதாவது லாங் லைஃப் ஆண்டவர் தருவார். உங்களுக்கு என்ன பலவீனம் இருந்தாலும், உங்களுக்கு என்ன வயதானாலும், உங்கள் குடும்பத்தினர் கூட சொல்லலாம், வயதாயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு உங்களை நக்கலாக பேசலாம். வயதாகிவிட்டது, இனி என்ன எதிர்பார்க்குறீங்க என்றெல்லாம் பேசலாம். ஆனால் எத்தனை வயதானாலும் உங்களை ஆண்டவர் தீர்க்காயுசினால் நிறைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு வயதான தாயார் என்னிடத்தில், நான் போய் அவர்களுக்காக ஜெபிக்க போன போது, ஐயா இன்னைக்கோ நாளைக்கோ தெரியலையா, திருச்சியில் சுப்பிரமணியபுரம்ன்ற இடத்துல நடந்த சம்பவம். நான் சொன்னேன், ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? அவ்வளோதான்யா, வயசாயிடுச்சியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படி சொல்லாதீங்கம்மா, என்ன பெரிய வயசாயிடுச்சு உங்களுக்கு? ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தை தொட்டு சுகத்தை கொடுத்து பலப்படுத்தி நீங்கள் இன்னும் அநேக ஆண்டுகள் வாழ கர்த்தர் உதவி செய்வார்னு சொன்னேன். அந்த அம்மா முகத்தில் பெரிய சந்தோஷம், ஒரு நம்பிக்கை. நான் ஜெபிக்கும் போது அவர்களும் என்னோடு இணைந்து நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய கிருபையால் அந்த ஜெபத்திற்கு பிறகு அநேக ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், சுகத்தோடு வாழ்ந்தார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் மனதிலே சோர்ந்து போய் சுகவீனம், மக்களுடைய பேச்சு, ஏதோ காரணங்களினாலே அவ்வளவுதான் என்று முடிவு கட்ட வேண்டாம். அருமையான தேவன் உங்களுக்காக குறித்த நாள் பரியந்தம் நீங்கள் சுகமுடன் நீடூழியாய் வாழ்வீர்களாக. நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:12 நாம் ஏற்கனவே நம்ம ஓப்பனிங்கிலே வாசித்தோம். This scripture reveals the God's greatness. ஆண்டவருடைய மிகப்பெரிய கிரேட்னஸ், எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். 2 தடவை சொல்றார். ஏன்னா அவருக்கு தெரியும், மெய்யாகவேன்னா டவுட் வந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் சொல்றாரு, ஏய் சந்தேகப்படாத, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான். மிகப்பெரிய காரியங்களை, கடவுளின் மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாராக, நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவாராக.
எதிர்மறையாக நினைக்காதீங்க, நெகட்டிவாக யோசிக்காதீங்க, நெகட்டிவாக அது நடந்துரும் இது நடந்துரும்னு சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் மிகப்பெரிய அளவிலே கொண்டு வருவாராக. நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? நீங்க ஆண்டு முழுவதும் சம்பாதித்த வருமானத்தை ஒரே மாதத்திலே உங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை ஆண்டு காலம் இந்த கஷ்டம் என்று கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்களே, ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய வருங்காலத்தை ஆசீர்வதித்து மிகப்பெரிய அற்புதங்களை செய்வாராக. பிள்ளைகளே, மிகப்பெரிய சம்பளங்கள் வரும்பொழுது, மிகப்பெரிய வருமானங்கள் வரும்பொழுது, மிகப்பெரிய நன்மைகள் வரும்போது கஷ்டப்பட்டு மண் சுமந்து கல் உடைத்து கூலி வேலைகள் செய்து அல்லது ஒரு ஆசிரிய பணி செய்து ஒரு அரசாங்கத்திலே ஒரு சிறிய பணி செய்து என்னென்னமோ சின்ன சின்ன வேலைகளை செய்து சம்பாதித்து படிக்க வைத்த தாயையும் தகப்பனையும் நீங்க மறந்துடாதீங்க. பிள்ளைகளே, நிறைய பணம் வந்துருச்சு, எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க நேரம் இல்லைன்னு இருக்காதீங்க. பிள்ளைகளே, மாதம் ஒரு முறையாகிலும் உங்கள் தகப்பனோடும் தாயோடும் போய் அமர்ந்து அவர்களை சந்தோஷமாய் பார்த்து நீங்க அவங்கள மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளுங்க. உங்களோடு பேசுகிற நான் திருமணம் செய்த உடனே என்னுடைய மனைவி அழைத்து கொண்டு போகும்போதெல்லாம் என் மனைவிக்கு நான் கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாக சொல்லுகிறேன். நான் சொல்லுவேன், அம்மாவை பார்க்க போகிறோம், அம்மாவை சமைக்க விடக்கூடாது. போகிற வழியில் நல்ல மீன் வாங்கிட்டு போவோம். அம்மாவுக்கு மீன்னா ரொம்ப விருப்பம், அதனால் நீ சமைக்கணும், உனக்கு உதவி வேணா நான் செய்கிறேன். நம்ம 2 பேரும் சமைச்சு அம்மாவையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் முதல்ல சாப்பிட வைக்கணும். அவங்க நிம்மதியாக சாப்பிட்ட பிறகு கடைசியாக நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். எல்லா வேலைகளையும் நம்மளே பார்க்கணும். சில வசதி குறைவுகள் இருந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் அவர்களை சந்தோஷப்படுத்துவோம் என்று சொல்லி அவைகளெல்லாம் செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா எங்கள் அம்மா நீ நல்லா இருப்படான்னு பலமுறை சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளே, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சம்பளம் வரும், நிறைய சம்பாதிப்பீங்க. உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஆண்டு முழுவதும் சம்பாதிச்சதை ஒரு மாதத்தில் வாங்கி கால்குலேட் பண்ணி அப்படி தூக்கி போட்டுருவீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. மாதத்தில் ஒரு நாள் அவங்களோட நேரம் செலவு பண்ணுங்க. எப்போவெல்லாம் அவங்க மனதில் ஐயோ என் பிள்ளைகள் என்னோடு இருந்தால் பரவாயில்லை என்ற ஃபீல் வருதோ அதை நீங்கள் இருக்கிற இடத்துல சென்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நார்மலான வாழ்க்கை வாழணும். அநேக பிள்ளைகளுக்கு சென்ஸே இல்லாமல் ஆகிட்டாங்க. ஓ, ஐ எம் டூயிங் திஸ், ஐ எம் டூயிங் தேட், ஐ எம் ட்ராவலிங் ஹியர் அண்ட் தேர். நீ எங்கேயோ ட்ராவல் பண்ணு, உனக்கு ஒரு சென்ஸ் இருக்கணும். ஓ, எங்கள் அப்பாவும் அம்மாவும் கிட்ட இருந்தால் பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குன்னு சென்ஸ் பண்ணுற ஒரு ஆவி உனக்கு வேணும். ஓகே, ஏனென்றால் ஆண்டவர் மகிமையான பெரிய காரியங்களை உங்களுடைய குடும்பங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். மூன்றாவதாக, miracle demonstrates and it reveals the compassion. ஏன் தெரியுமா ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை நமக்கு செய்கிறார் என்றால், இந்த அற்புதங்கள் நிகழ்வதின் மூலமாக ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கரிசனையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 145, 8, 9 வாசி கேட்கலாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. பார்த்தீங்களா? கர்த்தர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும். இந்த உலகத்தில் யாருமே எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க முடியாது. ஆமென். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. அதனால தான் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மன உருக்கம், அவருடைய நீடிய சாந்தம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. வேற நம்ம மெரிட்னால இல்லை, நான் நல்லா பாடுறேன்றனால இல்லை, நல்லா ஜெபிக்கிறோன்றனால எல்லாம் இல்லை, ஓ நான் ரொம்ப நல்ல மனுஷனால எல்லாம் இல்லை. அநேக நேரங்களில்
ஏதோ நம்ம ஏதோ செய்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, நான் உங்களோடு பேசுவதனால எல்லாம் இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அதான் காரணம். அதனால் எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நடத்தி கொடுக்க போகிறார். கடைசியாக ஒரு சொற்றொடரை சொல்லுகிறேன். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். ரொம்ப சின்ன சின்னதாகவே யோசிக்காதீங்க. பெரிய காரியங்களை தேவனிடம் எதிர்பாருங்க. என்ன நெருக்கம், பொருளாதார நெருக்கம் இருந்தாலும் அவரை நம்புங்க. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற என்னுடைய இன்கம்மை விட என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விட என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். உங்க மனைவிக்கு சொல்லுங்க, புருஷனுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சொந்தங்களுக்கு சொல்லுங்க, பந்தங்களுக்கு சொல்லுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க, அயலகத்தாருக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரும் காரியங்களை செய்வார் என்று சொல்லுங்க. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கும் ஆண்டவர் அதை செய்வார். ஆன்லைன்ல உள்ளே வந்து செய்தியை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் அதை செய்வார். நாம் எல்லாரும் இப்போது நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறார். ஆமென். அந்த தலைவனுடைய மார்பிலை சாய்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் மிக பெரும் காரியங்களை செய்வார். நாம் இப்போது பாடப்போகிற ஒரு நல்ல பாடல், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எங்களோடு நீங்களும் சேர்ந்து பாடலாம். நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறார். தலைவன் இருக்கிறார், தயங்காதே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நான் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து
தொடர்ந்து பயணம் செய்வேன், நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமென், ஆமென். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க போகிறீர்கள். நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்க போகிறீர்கள். ஏனென்றால் நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறார். இதுவரை நாம் தயங்கினோம், இனி தலைவன் இருக்கிறார், தயங்க வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இன்று நம் மத்தியிலே ஆண்டவர் நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னுடைய குழுவினரும் என்னோடு கூட சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். அருமையானவர்களே, இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இன்று தேவன் மாட்சிமையான காரியத்தை செய்வாராக, மகிமையான காரியத்தை செய்வாராக. ஆன்லைன் மூலமாய் உள்ளே வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாராக. தேவனுடைய அன்பு உங்களுக்கு கடந்து வருவதாக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த மிரக்கல் நைட் இந்த நிகழ்ச்சிக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகர் நீர் மாத்திரமே. நாங்கள் எளிமையானவர்கள், நாங்கள் சாதாரணமானவர்கள். எங்களுக்கு மிக சிறந்த காரியங்கள் எதுவுமே இல்லை. எளிமையான நிலையிலே நாங்கள் சில பாடல்களை பாடி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான உம்முடைய அன்பின் வார்த்தைகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஐயா. யார் யார் என்ன நிலையில் இருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், என்ன சோர்வில் இருந்தாலும், என்ன தனிமையில் இருந்தாலும், என்ன கண்ணீரில் இருந்தாலும், என்ன வேதனையில் இருந்தாலும், என்ன வியாதியில் இருந்தாலும், என்ன கைவிடப்பட்ட நிலையாய் இருந்தாலும், எவ்வளவு கொடூரமான சூழலாய் இருந்தாலும், மரண விளிம்பில் இருந்தாலும், ஆண்டவரே இயேசுவே, இந்த வேளையிலே நாங்கள் செய்கிற ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை நிகழ்த்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டும், இயேசு எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து விட்டார் என்று சொல்லட்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படி சொல்லும்படியாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தேவன் இந்த வேளையில இங்க வந்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் நம்புங்கள் இயேசுவை. தகப்பனே, இவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கட்டளையிடுவீராக, நம்பிக்கை கட்டளையிடுவீராக. யாராயிருந்தாலும் பேதமில்லாமல் அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, மனதை திறந்தருளும். தூய ஆவியானவரே இறங்கும். யார் யார் எங்கே இருந்தாலும், திருச்சியோ பிற மாவட்டங்களோ பிற மாநிலங்களோ பிற தேசங்களோ, யார் எந்த தேசத்தில் இருந்தாலும், இந்த மிரக்கல் நைட், இந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு போய் சேர்க்கட்டும். இயேசுவின் பேரிலே நம்பிக்கையுடையவர்களாய் அதை பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும். கண்டிப்பாய் இந்த கிரியை நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிரியை செய்யும் வல்ல தேவன் இருப்பதற்காய் நன்றி. நீர் ஒருவரே, இயேசு ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். இயேசு ஒருவரே பெரிய காரியங்களை நிகழ்த்தி கொடுப்பவர். இயேசு ஒருவரே ஹீலிங், சுகத்தை கட்டளையிடுகிறவர். இயேசு ஒருவரை காப்பாற்றுகிறவர், கரை சேர்க்கிறவர். அப்பா, நீங்க செய்ய போவதற்காய் நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, நண்பர்களே, தொடர்ந்து அடுத்த மாதமும் இந்த மிரக்கல் நைட் நிகழ்வுக்காக காத்திருங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. யூடியூப் மூலமாய் நீங்கள் காண்கிற இந்த நிகழ்வை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை திருச்சிக்குள்ளே இருப்பவர்களானால் எங்களை சந்திக்க வேண்டுமா?
கீழே உள்ள தொலைபேசி எண் மூலமாய் தொடர்பு கொண்டு நீங்கள் வரலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே குணமளிக்கும் சுகமளிக்கும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு வாருங்கள். அல்லாமல் உங்கள் பிரச்சனையா எங்களை சந்திக்க வாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த தேவனுடைய வார்த்தைகளையும் நிகழ்வையும் கேட்ட எல்லா குடும்பங்களோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ வெரி மச். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.